மீக் அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் இந்த ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைரக்டர் தனுஷ் கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து முன்னாடியே வார்ன் பண்ணிக்கிறேன். சரி, கேள்வி நம்பர் 1, படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோயினோட மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிருது. ஹீரோ மேரேஜ் நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாரு. இந்த மேரேஜ் கேன்சல் ஆன விஷயம் ஹீரோட்ட ஏன் யாருமே இன்ஃபார்ம் பண்ணல? யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயினை ஓப்பனா வந்து ஹீரோ கல்யாணம் பண்றதுக்காக தான் மேரேஜ் கேன்சல் பண்றாங்க. அவங்க ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? அவங்கள விட்டாச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த காமெடியன் கூட இருக்கிற அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் மேனேஜர், அவங்க ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? இதுக்கப்புறம் தாண்டி போய் நீங்கள் கேள்வி கேட்டால் கூட ஹீரோவும் அந்த ஹீரோ ஃப்ரெண்டும் வந்து வெளில போயிட்டாங்க. அவங்க எப்படியும் சென்னைக்கு கிளம்பணும்னா திரும்ப ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஸோ இங்கே போயிட்டு வரும்போது கன்ஃபார்மாக அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஹீரோ ஃப்ரெண்டாவது கன்ஃபார்ம் ஒரு லிங்க்ல வந்து பேசியிருப்பான். அப்போ ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹீரோக்கு வரல? இந்த ஒரு பேசிக் லாஜிக் கூட நீங்கள் பார்க்கலையா? அடுத்த கேள்வி, ஹீரோயினோட உட்பி தாலியே கட்டிட்டாரு அப்படின்னா லீகலி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவரோட ஒய்ஃப், அதாவது ஹீரோயினுக்கு வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனசால லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, நீ வந்து உனக்கு பிடிச்ச பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? திரும்ப வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவர் வந்து அந்த ஒருவேளை கல்யாணம் பண்ணாமல் போயாச்சுன்னா நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் திரும்பன்னு சொல்லிட்டு போறாரு. நீ யாருக்குன்னே கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது தானே? ஸோ இது வந்து ஒரு லாஜிக் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லி படத்தில் வருது, நீ என்ன அவ்வளோ பெரிய நல்லவனானு. எப்படி தான் அந்த வார்த்தை போட்டாலும் அந்த இடத்துல வந்து அது கொஞ்சம் சிங்க் ஆகாமே இருக்குது. இவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இவன் கேன்சல் பண்ணுறான்? இப்போ இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டியில் இருக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கீங்க. ஹீரோ வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி காமிச்சிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹீரோவும் சரி இந்த பிரியா வாரியர் 2 பேருமே வந்து மிடில் கிளாஸ் கப்பிள்ஸாக காமிக்கிறீங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது ஒயின் வச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸ் செட்டப்புங்கிற போது அது நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. இதுக்காக நீங்கள் வேறு மாதிரி யோசிக்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து வைன் குடிக்கக்கூடாதா, நான் அந்த ஒரு ஆங்கிளுக்கே போகல. ஜஸ்ட் ஒரு ஃபில்மாக பார்க்கும்போது நீங்கள் வேறு சொசைட்டி காமிக்கும் போது ஒரு மிடில் கிளாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒயினை வந்து எடுத்தோன்னே குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடைமுறையில் இன்றைக்கி அந்தளவுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் காமிக்கும் போது ஹை கிளாஸை நீங்கள் அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா ஓகே, மிடில் கிளாஸ் காமிக்கும் போது நீங்கள் வேறு மாதிரி காமிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை அவங்க வந்து ரொம்ப மாடர்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டீட்டெயில்டு பண்ணிவிட்டு காமிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்கள வந்து ஒயின் சாப்பிட்ற மாதிரி காமிச்சது கொஞ்சம் கரெக்டாக இல்லை. அது ஏன் காமிச்சிங்க? இப்போ ஹீரோ வந்து தனுஷோட ரிலேட்டிவ், அதனால் பார்க்குறது கொஞ்சம் தனுஷ் மாதிரி இருக்கார், ஓகே ஒத்துக்கலாம். ஆனால் டயலாக் டெலிவரியிலேருந்து லுக்கை மெயின்டைன் பண்ணதுலேருந்து அதை ரொம்ப தாண்டி வந்து பாடி லாங்குவேஜ் அப்படியே தனுஷ் மாதிரி ஃபுல் படத்துலேயும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஏன்? இப்போ இதில் வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அந்த ஹீரோவோட தனித்துவம் வெளில தெரியவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு படம் பண்றாருன்னு வச்சுங்களேன், அங்கே போனால் அவர் வந்து தனுஷ் மாதிரி நடிப்பாரா இல்லை அவரை மாதிரி நடிப்பாரா? ஒன்றுமே வந்து அவர் வந்து திரும்ப ஒரு நியூ ஃபேஸ் தான் போயிடுச்சு. இந்த ஒரு படம் ஒரு ரீச் இருந்தால் கூட அவர் திரும்ப வந்து அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. தனுஷ் நீங்க அந்த மாதிரி அவரை வந்து பண்ணீங்க. இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து அந்த யூத் கேரக்டர் வந்து உங்களுக்கே வந்து அந்த லுக் இருக்குது. ஏன்னா இன்னும் ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்பலாம் ஏஜ் ஆகல, க்ளீன் ஷேவ்லாம் பண்ணால் திரும்ப வந்து அந்த குழந்தரமான லுக் ஒரு ஸ்கூலில் பையன், காலேஜ் பையன் வந்து ஈஸியாக வந்து அந்த லுக்கு கொண்டுருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வேற ஒரு ஹீரோவை போட்டிருக்கணும்? ஏன்னா தனுஷ் வந்து இந்த படம் நடிச்சிருந்தா வேற ரேஞ்சில் அந்த படம் ரீச் ஆயிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து முன்னாடியே வந்து உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸில் வந்து நிறைய வந்து படம் பார்த்து அது ரொம்பவே வந்து நாங்களாம் ரசிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த படம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பல மடங்கு இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்கும். ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க? தோணலையா? அடுத்த கேள்வி வந்து அந்த காமெடியன் இருக்கான்ல, அவன் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட லவ்வரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரேக்கப் நடக்கும்போது இவன் உள்ள வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ரொம்ப ஜென்யூனாக அவன் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இடையில இருக்கிற ஒரு ரொமான்ஸ் போயிட்டு 2 பேரும் வெளில போய் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து படத்தில் வந்து நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. ஸோ இவன் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறான், அப்புறம் எதுவுமே வேலைக்காலன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப கொண்டு போயிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க மாதிரி காமிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல அந்த சீன் வந்து ஓகே தான், நோ இஷ்யூஸ். பிற்காலத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல
அவன் லவ்வை வந்து ரிவீல் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த சீனில் வந்து இல்லை அவங்க 2 பேரையும் பிரித்து விட ட்ரை பண்ணேன் அந்த ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒன்று உள்ளே வச்சுருந்தா ஓகே அக்செப்ட் பண்ணலாம். பட் த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவன் வந்து அந்த பொண்ணு மாதிரி லவ் இருக்கிற மாதிரி எதுவுமே காமிக்காமல் அவங்க 2 பேரும் சேர வைக்க ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு எண்டில் வேற மாதிரி காமிச்சது தப்பாக இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி வந்து அந்த ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்கல்ல அவங்க கிளைமேக்ஸில் அவங்கள வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு ஓடி போகிறாங்க. அவங்க வந்து ஹீரோ சப்போஸ் அந்த ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் உள்ளே ஓடி போகிறாங்க. இப்போ படத்துல என்ன சொல்லிட்டீங்க, ஒன்று அந்த ஹீரோயினை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா பிரியா வாரியார் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அங்கே ஏற்கனவே அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி 3ஆவதாக இந்த பொண்ணு போயிட்டு இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறது. இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ரொம்ப ஒரு பேட் இல்லாமல் ஏதோ ஒன்று மேனேஜ் ஆகி போயிட்டு இருக்கு. பட் கிளைமேக்ஸ் அப்படியே நீங்கள் முடிச்சிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹீரோவும் ஹீரோயினும் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்போ நான் கேட்டதுல நிறைய கேள்வி இந்த இடத்துல சுற்றி தான் நிறைய கேள்வி வந்து உங்கள் டைரக்ஷன் பற்றி கேட்டிருக்கேன், உங்கள் ஸ்க்ரீன் பிளே பற்றி கேட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்ட் 2 லீடுக்காக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளைமேக்ஸை மாற்றி வேறு மாதிரி பண்ணும்போது நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள், நிறைய தவறுகள் எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் வச்சே நீங்கள் கெடுத்துட்டீங்களான்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி செஞ்சீங்க? பார்ட் 2 லீடு கண்டிப்பாக இப்படி அவசியமா? இப்போ சட்டி சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு தவளை தாவி தீக்குள்ளே விழுந்த கதை மாதிரி உங்கள் கதை ஆயிடுச்சு. நீங்கள் விடாமுயற்சி வருது, பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வருது, அதனால 14th வந்து நம்ம அங்கேருந்து தள்ளி போகலான்னு சொல்லிட்டு 21st வந்துட்டீங்க. இங்கே என்னன்னா உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு டிராகன் படம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண மாதிரியே பிப்ரவரி 14th ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் கன்ஃபார்மாக வந்து ஃபார் பெட்டராக ஓடி இருக்கும். நீங்கள் தள்ளி போட்டு விடாமுயற்சி மேலே ஒரு பயத்தில் தள்ளி போட்டதில் வந்து ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சா? சரி, டைரக்டர் தனுஷ் இப்போ இன்னொரு கேள்வி. இது வந்து டைரக்டாக அந்த கேள்வி கேட்க முடியாது, பட் ஆடியன்ஸ்க்கு இன்டைரக்டாக அந்த கேள்வி வருது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கும் நயன்தாரா அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஃபுட்டேஜ் கிளிப்பிங் வந்து அவங்களோட அந்த வெட்டிங் வீடியோவில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தில் வந்து அந்த வெட்டிங் சீக்வன்ஸில் ஹீரோயின் வரும்போது அந்த மேலே வந்து ஒரு இது மாதிரி வச்சு தூக்கிட்டு வராங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேட் மாதிரி ஒன்று வச்சு தூக்கிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த ஒரு விஷயம் தான். பட் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க நயன்தாராவோட வெட்டிங்ல தான் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்து தான் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் இருக்கு. அதே விஷயத்த உங்கள் படத்தில் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஒரு மேட்ரு வந்து நீங்கள் அவங்க வெட்டிங்கை பார்த்து காப்பி அடிச்சிங்களா இல்லையா? ஸோ மக்கள் இந்த படத்தில் வந்து இத்தனை கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்வியெல்லாம் நம்மள வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டாக இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பேச திரும்ப கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓவராக எடுக்காம ஓரளவுக்கு படம் போகுது. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் பார்ட் 2 லீடு விடணுங்கிறதுக்காக அவங்க வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டைரெக்டாக முடிக்காமல் ஒரு இன்டைரக்டாக ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. பட் டைரெக்டாக முடிக்காமல் அது கொஞ்சம் லீடு விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு முறை தேட்டரில் பார்க்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி செல்வராகவனோட கரியர் பீக்கில் இருந்த ஒரு லவ் ஸ்டோரிஸ், தனுஷ் ஆக்டிங் கரியரில் இருக்க ஸ்டார்டிங்கில் இருந்த லவ் ஃபீல்லாம் இந்த படத்தில் நல்லாவே வருது. ஸோ அந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணி ரசிங்க.